கரெக்டாக நீ இழுக்கிறேன். நேரப்பா செகண்ட் கியர் போடணும். வண்டி நின்னா தான் ஃபர்ஸ்ட் கியர் போடணும். வண்டி நின்னாலே ஃபர்ஸ்ட் கியர் போடணும். அம்மா 2 ரூபா தருவார், வாங்கிக்கோங்கம்மா. அவர் சாவி கொடுத்துருங்கம்மா. 3 கிளச்சு யாருமா பிடிச்சாங்க? மறக்கக்கூடாது இருந்தா என்ன இருந்தா அதில் வேலை செய்யல சாமி. நீ அந்த வண்டி இல்லை, எல்லா வண்டியுமே நீ கிளச்சு ஃபுல்லாக தான் பிடிக்கணும். அந்த வண்டி இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலுமே கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். அந்த வண்டியில் கம்மியாக பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வண்டி கீழே மேட் இருக்குது. ஆமாம், இந்த வண்டி கீழே மேட் இல்லை, தெரியுதா? அந்த மேட்டை போட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அந்த மாதிரி வண்டியில் எந்த வண்டியில் அப்படி மேட் இருந்தாலுமே அந்த மேட்டை கிராப் பண்ணிடணும். செகண்ட் கியர் போட்டுக்கணும். போகலாம். 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 தேர்ட் கியர் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் மிஸ் அடி வாங்கினா சரியா போயிடும். இப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் கை வந்துருமா? மிஸ் 2 அடி அடிச்சாங்கன்னா ஸ்கூலில் வைக்கிறது இல்லையா? ஸ்கூலில் வைக்கிறது இல்லை, ஏன்னா எல்லா பிள்ளைகளோடையே இருக்காங்க. பிள்ளைங்க யாருமே வாயில் வைக்க மாட்டாங்க. அப்படியாமாங்க? வைக்க மாட்டியா ஸ்கூலில்? எப்படி வைக்க மாட்டியா? மிஸ்கிட்ட இதை கேட்கணும். வாயில் கை வைக்கணும். சிபிஎஸ்சி இல்லைனாலுமே நார்மலாக ஃபீஸ் அவ்வளோதான் கேட்குறாங்க. அண்ணா நான் 70-80 வந்துருதாம்மா. எங்கள் மாமா பிள்ளைலாம் அங்கே தான் படிக்கிறாங்க. அப்புறம் இந்த மணி மெடிக்கல் அவரு பிள்ளை, அவரு மாமா தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பையங்களையும் இப்போ அங்கே சேர்த்திருக்காங்க. பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்துட்டாங்காட்டி சீக்கிரம் உடனே எடுத்துக்கிட்டாங்க. அங்கே சீட்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, காசு இருந்தால் போதும். பட் அவ்வளோ காசு போட்டு எல்கேஜி யூகேஜி 5th வரையும் போடுறதுல வேஸ்ட்டுக்கா. 5th தாண்டி நம்ம எஃபெக்ட் போடலாம். 5th தாண்டி எஃபெக்ட் போடலாம். நான் இப்போ நார்மலாக நம்ம ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும் தான் நான் லைட்டாக அப்படியே மேலே வச்சுருக்காங்க. போடலாம் அப்படி இப்படிலாம் இல்லைக்கா. காசு இருக்கா சேர்க்கலாம். அவங்கவுங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் போகலாம். ஹெட்செட் மீது சூடிடலாம். நம்ம தோணும் எப்போ மிதிக்கணும் எப்போ மிதிக்கக்கூடாதுங்கிறது நமக்கு தான் தோணும். சரிங்களா? தம்பிக்கு நாங்கள் ப்ரீகேஜி போய் கேட்டோம். அங்கே தான் இருந்தாங்களா? அப்போ 74,000 ரூபா சொன்னாங்க. செகண்ட் நாங்கள் அதோட இவர் ஓடி வந்துட்டார். அந்த பக்கமே கேட்டால் கோச்சிங் நல்லா இருக்குது, கோச்சிங் நல்லா இருக்குல்ல, ஹார்ஸ் ரைடிங் இருக்கு, ஸ்விம்மிங் இருக்காமோ, ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குங்களா? ஃப்ரண்ட் லைனில் நிறையா இருக்கும். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடும். லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளச்சை கால்வாசி டக்குன்னு கால்வாசி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கால்வாசி டக்குன்னு எக்ஸலேட்டர் டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் தேர்ட் கியர். அவ்வளோ செகண்ட் தான் போகலாம்.
பட் அந்த ஒரு செகண்டும் அந்த பரபரப்பாக போடக்கூடாது. ஆமாம் சாமி, பெட்ரோல் பங்க். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. மெயில் எக்ஸிட் யூஸ் பண்ணிட்டே வாங்க. எங்கே இருக்கீங்க? பங்கில் காணோம். ஹலோ, பங்கில் தான் இருக்கேன். எங்கே இருக்கீங்க? ஹலோ, ஹெச்பி பங்க். உங்களுக்கு வண்டி நிற்கிது வரேன். டிரைவிங் ஸ்கூல் சார். அப்படியே போகலாம். அப்படியே காருக்கு பின்னாலே வாங்க. நான் முன்னால் போகிறேன். அப்படியே காருக்கு பின்னாலே வாங்க. இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கிடாதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்படி காரை நிறுத்தி இந்த 2 வீலரில் போயிடலாம். சிக்கன் கீரை தாங்க. இதிலே போகலாம். டக்குன்னு லெஃப்ட்டு போகக்கூடாது. என்ன ரீசன்னா, பின்னால் வர வண்டி பார்த்து பின்னால் எவ்வளோ பெரிய வண்டி வருது பார்த்தியா? நம்ம லெஃப்ட்டு திருப்பினா அவங்க நம்மளை இடிச்சிடுவாங்க. தேடி பிரச்சனையே தானே பிடிச்சிங்க. புரியல. ஃபுல்லாக பிடிக்கணும் சாமி. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கேன். உள்ளே போகலாம். இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். அப்படியே கிளச்சை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போகும். கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். முன்னாடி கால்வாசி நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக திருப்பி நான் இன்னொரு அடி பின்னால் விட வேண்டியதானே? இப்படி வந்து இன்னொரு அடி பின்னால் விட வேண்டியதானே? போங்க, பின்னால் இடம் இருக்கு. அப்படி திருப்பிடுவீங்களா? அப்படியே பின்னால் விடுங்க. இன்னொரு அடி வண்டியை திரும்பிடுமா? கட் ஆயிருமா? ஆகாதுல்ல. திருப்பி சொல்லுங்க. அவ்வளோதாண்ணா. மாற்றிக்கிறேன். கட்டாயம். இப்போ இதில் கட்டாயமா யோசிக்க வேண்டாமா? 10 சைடு வண்டியில் உட்காந்துக்கிறாரு. டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் தேடிக்கு. வண்டிக்குள்ள 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. இறங்கி பின்னால் பார்க்கணும்ல. சின்ன வண்டினா பரவாயில்ல. அது லோடோட இருக்குங்கக்கா, திரும்ப முடியாது. திரும்ப பிரச்சனை இல்லைக்கா. 2 வீலர் பின்னாடி வருது இல்லைங்களா, இவங்க நிற்கிறாங்க, நம்ம வந்துடுவோம். போகலாம். பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாதுடா. அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணணும், நிறுத்தக்கூடாது. இல்லை, 2 பேரும் கிளீனர் உட்காந்துருக்கானுங்க. ஒரு ஆள் கீழே இறங்கி வந்து பின்னால் பார்க்கணும். நானும் சொல்லியில் உட்காந்துருந்தேன்னா அவரால் கீழே இறக்கி விட்டுருப்பேன் டக்குன்னு. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கு. வாகன ஓட்டத்தில் அசால்ட் இருக்கக்கூடாது. ஏன் பாப்பா? அவங்க அசால்ட்ல எத்தனை அடுத்தவங்க லைஃப் தான் லைஃப். கேஸ் விடுவோம். நரகத்தில் போயிடலாம். பாப்பா, அந்த அக்கா டிரைவிங் முடிச்சுட்டு வருவேன். 1 மணிக்கு மேலே ஆயிடும். நீ என் கூட வரையினா வா, இல்லாட்டி வீட்டில் இருக்குன்னா இருந்துடும். வீட்டில் இருந்துக்கலாம், போகலாமா? எக்ஸைட் இன்னும் கொஞ்சம். அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. அப்படியே செகண்ட் கியர் போட்டுப்போம். நான் போய் சூஸ் பண்ணுறேன்.
அப்படியே தான் இருக்கும். நான் வரைக்கும் என்னை விட்டு போகாதுக்கா. அது மாதிரி வண்டி ஓட்டும் போது தான் அவங்க அப்பாட்டு போகும். பரவாயில்ல, இது வரைக்கும் போகாது. சப்போர்ட்டாக கார் ஓட்டங்காட்டி தான் அவள் கூட என் கூட வந்தாப்புல. அதான் இல்லாட்டி அங்கே போகாதுங்க. அப்பவே போக மாட்டேன்னு முதல்ல அட்டகாசம் பண்ணோம். அடி போட்டு போட்டு தூக்குவாரு. செகண்ட் போகலாம். மெயின்டைன் பண்ணணும். ஒன்று எக்ஸலேட்டர். அவன் அப்படி இல்லை. அவன் அவங்க அப்பா கூடயே இருந்துப்பான். நான் இல்லை நான் இல்லாத பிறகு அவங்க அப்பா இருக்கணும். சரி. தூங்குறதுக்கு காலைல எழுந்திரிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க அப்பாவை பார்த்துருவாங்க. அப்புறம் நைட் தூங்குறதுக்குள்ளேயே தான் அவங்க அப்பாவை பார்த்து தூங்கிடணும். செகண்ட் நாங்களாம் தூங்குறதுனால சரி நீங்களாம் தூங்குங்க, எங்கள் அப்பா வர வரைக்கும் நான் முடிச்சுட்டு நான் தூங்கிக்கிறேன். பாப்பா பிறந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க விட மாட்டேன்ட்டான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் இருக்க விட மாட்டேன்ட்டான். நான் எங்கள் அப்பாட்டு போகணும். எங்கள் அம்மா முடிவு பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னை எங்கள் அப்பாட்ட விடு, எங்கள் அப்பாட்ட விடு. எங்கள் அப்பாவை ஏன் ஊருக்கு விட்டேன்? எங்கள் அப்பா ஒரு சொல்லு, நாங்கள் ஊருக்கு போகிறோம். ரைட்டு. ஆஃப் கிளாஸ் வெடுக்கு எடுத்துடக்கூடாது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக இப்படி அவ்வளோதான். பாப்பா இறங்கிக்கும். பாப்பா உள்ளே கூப்பிட்டு வரேன். அக்கா சின்ன உதவி செய்யணும். போகிற உள்ள இந்த பிள்ளை எங்கள் தள்ளி விட்டுருங்க. சரிங்க, தள்ளி விலை இறக்கி சரி போடுமாப்பா. காலை எடுத்துதானே